ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம gaseous ஸ்டேட் யூனிட்டில் பாயில்ஸ் லாக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கவனமாக படிங்க. Freon 12, the compound widely used in the refrigerator system as a coolant, causes depletion of ozone layer. Now it has been replaced by eco-friendly compounds. Consider 1.5 decimeter cube sample of gaseous Freon at a pressure of 0.3 atm. If the pressure is changed to 1.2 atm at a constant temperature, what will be the volume of the gas? Increased or decreased? இதுதான் அவங்க கொஷினில் கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரியான் 12னு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்டுக்கு இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த ப்ரெஷரையும் வால்யூமையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை சேஞ்ச் பண்ணதில் ப்ரெஷர் வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. வால்யூம் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிருக்கா ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கிவன் வேல்யூஸை எடுத்து எழுதிக்கலாம். நம்ம கன்சிடர் 1.5 decimeter cube sample of gaseous Freon. ஸோ நமக்கு வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டா 1.5 decimeter cube அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதே மாதிரி ஃப்ரியானோட இனிஷியல் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்ட்டா 0.3 atm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரெஷரையும் வால்யூமையும் என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணது எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிஷியலாக 0.3 atm அப்படின்னு இருந்த ப்ரெஷரை இப்போ 1.2 அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணப்போ 1.2 அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு P2ஓட வேல்யூ 1.2 atm. ஓகேங்களா? இப்போ V2ஓட வேல்யூ இங்கே கொடுக்கல, இது அன்னோன் வேல்யூ. இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். சொல்யூஷன் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்ட்டா நமக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டா பாயில்ஸ் லாலேருந்து ஒரே சேம் கேஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் நம்ம அப்ளை பண்ணும்போது அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்ட்டா P1 into V1 is equal to P2 into V2 is equal to K அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் இல்லைங்களா? அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டா நமக்கு வால்யூம் 2 கண்டுபிடிக்க போகிறோம். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? சரிங்க, பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வால்யூம் 2 தெரியாது. வால்யூம் 2 தெரியாது. எனக்கு அந்த வேல்யூ தான் வேணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா அது கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த P2வை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைட் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறேன். ஸோ அப்படி கொண்டு வந்தேன் அப்படின்ட்டா என்ன ஆகும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க P2 இந்த சைடு வர்றப்போ டிவிஷனாக மாறிடும். கரெக்டாக? ஸோ என்ன ஆகும், எனக்கு இப்போ ஃபைனலாக வேல்யூ V2 is equal to P1 into V1 divided by P2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே P1, V1, P2 இந்த 3 வேல்யூஸுமே நமக்கு நோன் வேல்யூஸ். இங்கேயே இருக்கு இல்லையா நோன் வேல்யூஸ். இந்த V2 மட்டும்தான் அன்னோன் வேல்யூ. ஸோ நமக்கு இந்த P1, V1, P2 இந்த 3 வேல்யூஸுமே நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்கள், ப்ரெஷர் 1 0.3 atm. ஸோ அதை நான் அப்ளை பண்ணிட்டேன். வால்யூம் 1 எவ்வளோ, 1.5 decimeter cube, அதையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் அதே மாதிரி ப்ரெஷர் 2 1.2 atm, அதையும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஏடிஎம் 2 யூனிட்டும் சேம். ஸோ கேன்சல் ஆகிடுது. இப்போ 0.3 1.5 மல்டிபிள் பண்ண அப்படின்ட்டா 0.45 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 0.45 டிவைடட் பை 1.2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கும். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா கடைசியாக 0.375 அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆன்சர். ஸோ இதுதான் நமக்கு வால்யூம் 2ஓட வேல்யூ. வால்யூம் 2 எவ்வளோனா 0.375 decimeter cube அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைனல் ஆன்சர் வருது. சரி, இப்போ இந்த வேல்யூ நமக்கு V1ஓட வேல்யூ விட இன்க்ரீஸ் ஆயிருக்கா ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். V1ஓட வேல்யூ 1.5 decimeter cube. அந்த வேல்யூவை விட V2 வேல்யூ எனக்கு எப்படி ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்ட்டா V2ஓட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ எழுதிட்டு திஸ் இஸ் டிக்ரீஸ்ட் ஃப்ரம் V1 வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.